எப்படியோ வானதியை பற்றிய உண்மைகள் எல்லாத்துக்கும் தெரிய வந்தாச்சு. வானதி வந்து பிரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய விஷயங்களில் சோழன் பண்ணதுமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயமா ஒன்று பண்ணார். என்ன அப்படின்னா, தம்பியை தனியாக அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வெறும் கிளம்பி போகிறது எல்லாமே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் வந்து வந்ததுக்கப்புறமா வந்து ஐயனாரே அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காரு. இப்போ நடேசன் இப்போ அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கும் பொழுது நான் போய் வானதியை பார்த்து வந்துடுறேன். என்ன பிரச்சனை நான் முதல்ல தெரிஞ்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் எதாவது பார்த்துக்கலான்னு கிளம்பி போகிறாரு. பாண்டி பின்னாடியே வந்து சோழனும் போகிறாரு. ஆட்டோவில் போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா இவர் ஃபோன் பண்ணி என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நான் வீட்டு வாசலில் நிற்கிறேன், 2 நாளாக எனக்கு ஒன்றும் புரியல, நீ ப்ரெக்னெண்ட்டாக எப்படி இருக்க முடியும், நான் அப்போதைக்கு நீ விளையாடுறேன்னு விட்டுட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, கிளம்பி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. இப்போ வானதி ஓடி வரும்பொழுதே வந்து குடும்பமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குடும்பமே நீ வாப்பா தம்பி உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதில் வந்து அந்த வசந்தெல்லாம் டென்ஷனாக இருக்க இவங்க அப்பா மட்டும்தான் இப்போ வந்து காதுமா வச்ச மாதிரி இந்த விஷயத்தை முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளார கூப்பிட்டு போகிறார். உள்ளார போனால் அடிக்க ஆரம்பிச்சுட்டு அடிச்சிருண்டா ஒன்றா என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தியாடா பாவின்னு இந்த பக்கம் வந்து இவங்க அம்மாவும் இந்த பக்கம் வசந்தும் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கதவை தட்டி சோழனும் உள்ளே வந்துடுறாரு. அட்டி விட்டு வெளுத்துருவோம், ஓரமாக நில்றா, அவங்க அப்பா எப்படி நிற்கிறாரு அந்த மாதிரி நீ நில்றா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. எப்படி ப்ரெக்னென்ட், என்ன ப்ரெக்னென்ட் அப்படின்னு வந்து கேட்டதுக்கப்புறமா வானதி ஐயோ நான் ப்ரெக்னென்ட்டே இல்லை போதுமான்ட்டாங்க. இவனை என்ன பண்ணானு தெரியுமா, எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தானுங்க, கூட்டு போய் உட்கார வச்சிட்டானுங்க என் ஃப்ரெண்டு கூட. அந்த ஃப்ரெண்டு கிட்ட மானம் கட்ட மாட்டேன் நான் சொல்கிறேன், ஏடா டே நான் வந்து எனக்கு உண்மையிலே வந்து எனக்கு பாண்டியை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கூட அவன் வந்து கேட்காம வந்து பரவாயில்லங்கிறான். அதான் வேறு வழி இல்லாமல் தாலி கிட்டக்க வந்துருச்சு, மனமேடையில் உட்கார வச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். அதை ஏன் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா வந்து இதுக்காக தான். 2 மாதம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னோம்னா நீங்கள் அப்போ வேணால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, நீங்கள் கூட்டு போக மாட்டீங்கிற தைரியத்தை தான் சொன்னேன்னு சொன்னதுக்கப்புறமா அப்பாடா அப்படின்னு ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு தடவை வானதி அடிக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க, எனக்கு தெரியாமல் வந்து கல்யாணம் பண்ணிக்க பார்த்தீங்களா, அவ்வளோதான் சும்மா விட மாட்டேன் நான் அப்படிங்க. நீங்கள் ஊருக்கு வந்துட்டல பாண்டி, இதுக்கப்புறம் எனக்கு என்ன பயம், நீ இல்லைங்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லிடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோழன் அவங்க அப்பா கிட்ட வேறு வானதி அப்பா கிட்ட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தப்புறமா வானதி கட்டியெல்லாம் பிடிச்சிக்கிற காட்சிகள்லாம் நடக்குது. அதை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு சோழன். இப்போ தான் கொஞ்சம் பொறுப்பான அண்ணனா வேறு நடந்துகிட்டு இருக்காரு. ஸோ கிளம்பி இப்போ வந்து 2 பேரும் ஒன்றா போகலான்னா ஒரு மாற்றி கிண்டல் பண்ணுறாரு. இப்போ புரியுதுரா அவன் மனநிலை என்னவா இருந்திருக்கும்னு. ஆமாண்டா, நீங்களும் எல்லாரும் போய் பாப்பாவை பார்த்து வாங்குறீங்க, பாப்பா பிறக்க போதுங்கிறீங்க, எனக்கு தெரியும் எதுவுமே நடக்கலைன்ட்டு. அப்புறம் எப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தோணுச்சு, இதான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தான் வானதி சேரன் கிட்டக்க போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் என் வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க ஒரு கையில் கரெக்டாக வந்து இப்போ சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போது. அதான் அடுத்த ட்விஸ்ட்னு தோணுது. இதுக்கடையில் நாளைக்கு ப்ரோமோ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தன்னுடைய பாஸோட வந்து பாஸ் வீட்டுக்கு வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா கிட்டங்கும் போது அவரை போய் அடிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ சோழன். அது முக்காவாசி இல்லை 99% வந்து கற்பனை காட்சியாக தான் இருக்க போகுது. அந்த காட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.